அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இன்று முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு கட்டாயம். பயோமெட்ரிக்கில் பதியப்படுவது மட்டுமே வருகையாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் ஆளுநர் மூலம் மாநில பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டமன்ற அதிகாரத்திற்கு முட்டுக்கட்டை. மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு. ஏப்ரல் 25 உதகையில் நடக்கும் மாநாடு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் ஆளுநர் செயல்படுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். டெல்லி வந்தடைந்தார் அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். கோவையில் அடுக்குமாடி குடியிருப்பில் காயப்போட்ட துணியை எடுக்க முயன்றபோது 4வது மாடியில் இருந்து விழுந்த பெண் படுகாயமடைந்து மரணம். திருவாரூரில் தருமபுரம் ஆதீன மடத்தின் கதவை உடைத்து 80,000 ரூபாய் திருட்டு. சிசிடிவி காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரணை. தமிழ்நாட்டில் இன்று முதல் 26ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர் மாவட்டம் ராமாபுரம் அருகே இருசக்கர வாகனம் மீது மோதிய கார். 2 பெண்கள் உட்பட 3 பேர் நிகழ்விடத்திலேயே பலி. திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா கட்ட டெண்டர் கோரிய தமிழ்நாடு அரசு. ஓராண்டில் கட்டுமான பணிகளை முடிக்க இலக்கு. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் சரிவு. ஒரு முட்டை 3 ரூபாய் 95 காசுகளாக குறைந்ததால் பண்ணையாளர்கள் கலக்கம். முதுமலை வனப்பகுதியில் குட்டியுடன் வலம் வந்த தாய் புலி. சஃபாரி சென்ற சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசிப்பு. விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியை மத்திய அரசு மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. என்ன செய்தாலும் ராகுல் காந்தி பணிய மாட்டார் என பீகாரில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி. மலையாள சினிமாவில் பிரபல நட்சத்திரங்களும் போதைப் பொருள் பயன்படுத்துகிறார்கள். குட் பேட் அக்லி படத்தில் நடித்த மலையாள நடிகர் ஷைன்டாம் சாக்கோ அதிர்ச்சி தகவல். கால்நடைகளால் வந்தே பாரத் ரயில்கள் மோசமான விபத்துக்களை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை. ரயில்வே காவலர்களை பணியமர்த்த ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் யோசனை. முப்படைகளில் இருந்து வெளியேறும் அக்னி வீரர்களுக்கு போலீசில் இடஒதுக்கீடு அளியுங்கள். மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். ஐபிஎல்லில் வெற்றி பாதைக்கு திரும்புமா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி? புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ள குஜராத்துடன் சொந்த மண்ணில் இன்று பல பரீட்சை. வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ்க்கு அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, விவரம் என்ன? அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் 4 நாள் அரசுமுறை பயணமாக தற்பொழுது டெல்லியினுடைய பாலம் விமான நிலையம் வந்திருந்துள்ளார்கள். அவரை மத்திய அரசினுடைய சார்பாக அரசு மரியாதையுடன் தற்பொழுது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு வரவேற்பு அளித்து வருவது காட்சியில் பார்க்க முடிகிறது. இந்த 4 நாள் பயணத்தில் முதல் நாளான இன்று மாலை 6:30 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக பிரதமருடன் சந்திக்க உள்ளது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் பொழுது இந்தியா மீது விதிக்கப்படும்
மேற்கொண்டுள்ள அமெரிக்க வரி தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் முன்னெடுக்க உள்ளார். அவருடன் அமெரிக்காவினுடைய பல்வேறு மூத்த நிர்வாக அதிகாரிகள் மற்றும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகளும் அதில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக டெல்லியினுடைய முக்கிய இடங்களான அக்ஷர்தாம் கோவில், இந்தியா கேட் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களையும் இன்று நேரடியாக அவர் பார்வையிட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இன்று இரவு நேரடியாக ஜெய்ப்பூர் செல்லும் அவர்கள் நாளை அங்கு நடைபெற உள்ள பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. 4 நாள் அரசுமுறை பயணமாக வரும் இந்த பயணத்தின் பொழுது இந்தியா மற்றும் அமெரிக்காவை இடையேயான அந்த ஒரு ராஜாங்க ரீதியிலான உறவுகளை மேலும் எப்படி மேம்படுத்துவது, கூடுதலாக ஒப்பந்தங்கள் எதில் போடப்பட வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் அமெரிக்க துறை அதிபர் JD வான்ஸ் அதிபருடன் ஆலோசித்துக் கொள்வது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக. குடியரசுத் தலைவர் ஆளுநர் மூலம் சட்டமன்ற அதிகாரத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு வரும் மத்திய அரசின் முயற்சியை உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலம் அகற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகளை பாதுகாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் கட்டுரை வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை மேம்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு என்பது மாநில அதிகார எல்லைக்குள் மத்திய அரசின் தொடர்ச்சியான ஊடுருவல்களை தடுப்பதற்கான மாநில அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று கூறியுள்ளார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதே திமுகவின் கொள்கை என்று கூறியுள்ள முதலமைச்சர், அதன் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவுகள் குறித்து ஆராய ராஜமன்னார் தலைமையில் 3 பேர் கொண்ட ஆணையத்தை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அமைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். ராஜமன்னார் ஆணையம் அமைத்த போது இருந்த சூழலை விட தற்போது நிலைமை மிக மோசமாக உள்ளதாகவும் மத்திய பாஜக அரசு மாநில உரிமைகளை பறித்து செயல்பட விடாமல் தடுப்பதாகவும் சாடியுள்ளார். மாநில சட்டப்பேரவையின் அதிகாரத்தை குறைத்து வருவதாகவும் பொதுப்பட்டியலில் உள்ள முக்கிய அதிகாரங்களை மத்திய பட்டியலுக்கு மடைமாற்றப்பட்டு வருவதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். மாநில பட்டியலில் உள்ள துறைகள் சம்பந்தமாக மத்திய அரசு சட்டம் இயற்றி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் ஆளுநர் மூலம் மாநில பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டமன்ற அதிகாரத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் மத்திய அரசின் முட்டுக்கட்டைகளை உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலம் தமிழ்நாடு அரசு அகற்றியுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூட்டாட்சி முறைக்கு பதிலாக மத்தியில் அதிகாரத்தை குவிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவையில் வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தாவேக சார்பில் நடைபெறக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் தலைவர் விஜய் பங்கேற்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். அவரோடு பேசலாம். செந்தில், இப்போ இந்த மாநாட்டில் விஜய் பங்கேற்க இருக்கிறார். இந்த கருத்தரங்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? காயத்ரி, தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த கருத்தரங்கமானது இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கானதாக நடத்த இருக்கிறார்கள். குறிப்பாக இது மண்டலம் வாரியாக நடத்துவதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள். முதலில் மேற்கு மண்டலத்தில் இந்த வாக்குச்சாவடி முகவர்களுடைய அந்த கருத்தரங்கத்தை தொடங்குகிறார்கள். இதில் விஜய் கலந்து கொள்கிறார். பார்த்தீர்கள் என்றால் இது 2 நாட்கள் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த். அதில் பார்த்தீர்கள் என்றால் வரும் 26 மற்றும் 27 ஆகிய 2 தினங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தில் இந்த கருத்தரங்கமானது நடைபெறுகிறது. ஏற்கனவே இவர்களுடைய இதை பார்த்தீர்கள் என்றால் இந்த சமீபத்தில் கூட சில விழாக்கள் நடந்தது. குறிப்பாக 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்தது. அதில் விஜய் கலந்து கொண்டு பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் அந்த நிகழ்வில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது முகவர்களுக்கான மாநாடு நடைபெறும், வாக்குச்சாவடி முகவர்களுக்கான மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார் விஜய். இதில் முதல் கட்டமாகத்தான் இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இதில் விஜய் கலந்து கொள்வார் என்றும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்திருக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம் வெற்றி தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான செயல்பாடுகள் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகள் குறித்தும் அது தொடர்பாக
கழகம் சார்ந்த நாம் மேற்கொள்ள வேண்டிய கடமைகள் குறித்தும் விளக்க உரை ஆற்ற உள்ளார் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். முதல் முறையாக சென்னையில் இல்லாமல் பிற மாவட்டத்தில் விஜய் கலந்துக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. இந்த மேற்கு மண்டலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த 2 நாட்கள் 26ஆம் தேதி ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருந்து வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் 27ஆம் தேதி கரூர், கோவை, திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் ஆனந்த் அறிவித்திருக்கிறார். காயத்ரி, நன்றி செந்தில், விவரங்களை வழங்கியமைக்காக.